வீட்டை விட்டு காதலனுடன் ஓடி இளம்பெண் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பெண் வீட்டைச் சேர்ந்தவர்கள் மணமகனின் குடும்பத்தினரை வீடு புகுந்து வெளியே இழுத்து தாக்கிய காட்சிகள்தான் இவை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பாக்கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை என்பவரின் மகன் பார்த்தசாரதி. இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவரின் மகள் சுசித்ராவும் காதலித்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் வசதி வாய்ப்புகளை வைத்து இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பொங்கல் பண்டிகையில் சந்தித்து திட்டமிட்டபடி பார்த்தசாரதி சுசித்ரா ஆகிய இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 18ஆம் தேதி கோவில் ஒன்றில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் சுசித்ரா காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதற்கிடையே தம்பதியர் இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராகினர். யாரும் தன்னை கடத்தவில்லை என்றும் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் காதலன் பார்த்தசாரதியை திருமணம் செய்து கொண்டதாக சுசித்ரா காவல் ஆய்வாளரிடம் தெரிவித்தார். உங்க மேல உமன் மிஸ்ஸிங் வழக்கு எங்க காவல் நிலையத்தில் பதிவு பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா நாங்கள் வந்திருக்கோம் விசாரணைக்கு. இப்போ உங்களுடைய முடிவு என்ன? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எங்களுக்கு மேரேஜ் பண்ணீங்க? இதையடுத்து இருவரையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சுசித்ராவின் தந்தை மற்றும் சகோதரி உள்ளிட்டோர் பார்த்தசாரதியின் வீடு புகுந்து அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதனை வீடியோ எடுத்தபடியே பார்த்தசாரதியின் சகோதரி போராடி கொண்டிருந்தார். பின்னர் ஊரார் வந்து பார்த்தசாரதியின் தந்தையை அழைத்து சென்று பஞ்சாயத்தில் அமர வைத்து தனது மகன் செய்த தவறுக்காக அனைவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ள பார்த்தசாரதியின் குடும்பத்தினர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மணப்பெண்ணின் தந்தை முனுசாமி, சகோதரி கவியரசி, ராமானுஜம் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இங்கே காதலுக்கு சாதி பிரச்சனை இல்லை, வசதி வாய்ப்புகளும் அந்தஸ்தும் தான் குறுக்கே வந்து நிற்பதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா. எங்களுக்கு மேரேஜ் பண்ணீங்க?